ஹலோ கைஸ், திஸ் இஸ் ஹரிஷ். இனிமேட்டு நம்ம ஃபுல்லும் இந்த சீரீஸ் ஃபுல்லும் பார்க்க போகிறது வந்து மேகாலயா சீரீஸ் தான். இனி இந்த வீடியோஸோட செஷன் ஃபுல்லுமே வந்து நீங்கள் ஒரு 1080 பிக்சலில் பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கும். ஏன்னா இனிமேட்டு இந்த மேகாலயாவோட பிளேலிஸ்ட்டை மட்டும் யாரும் பார்க்கலன்னா கடைசியாக கூட இது பாருங்கள். மேபி ஒரு ஆஃப்டர் ஒரு 10 days கூட நான் இந்த ஃபுல் எபிசோடு நான் போட்டுருவேன், அப்லோட் பண்ணிடுவேன். ஸோ இந்த மேகாலயா எபிசோட் தான் எனக்கு தெரிஞ்ச த பெஸ்ட் பார்ட் ஆஃப் மை ரைடாகவே இருக்கும். ஏன்னா குவாஹாட்டி டு மேகாலயா ரோடு இந்த ஒன் ஆஃப் த பெஸ்டஸ்ட் ஒரு அப்படி சொன்ன ஒரு ப்ராப்பரான ரோடு. ப்ளஸ் யாரெல்லாம் நேச்சர் லவர்ஸ் இருக்காங்களோ அவங்களுக்கெல்லாம் கண்டிப்பாக இந்த மேகாலயா ஒரு அப்படி சொல்ல ஒரு பெஸ்ட் பிளேஸாகவே இருக்கும். அந்த மாதிரி உள்ள இது இந்த ரோடு டேர்னிங்ஸாக இருக்கட்டும், நம்ம எப்படி ரைட் பண்ணுறதுக்குனே ஒரு நல்ல ஒரு பீஸ் ஆஃப் மைண்ட் வேணும். அந்த இது இந்த ரோட்டை பக்காவாக இருந்துச்சு. ஆனால் இது எப்படின்னா ஒரு 2 டிஸ்டர்பிங் ஸ்டேட்டாக தான் இருக்கும். ஒரு பீஸ் ஆஃப் மைண்டு நல்ல ஓட்டுறதுக்கு அப்படியே ஸ்ட்ரைட்டாக ஒரு அமைதியான ரோடாகவும் இருக்கும். ப்ளஸ் நீங்கள் சைடில் நிறையா சுற்றி பார்க்குறதுக்கும் அப்படியே மெதுவாக அப்படியே பார்த்துட்டு போகிறதுக்குள்ள அந்த ரோடாகவும் நான் பக்காவாக இருக்கும். ஸோ யாரெல்லாம் மேகாலயா பிளான் வச்சுருந்தீங்களோ அவங்களாம் மேகாலயா கண்டிப்பாக போகணும். மேகாலயாவுக்கு இது வரைக்கும் ஐஎல்பி கிடையாது. ஏன்னா அது மேகாலயா ஒரு சென்ட்ரல் ஸ்டேட் தான். ஸோ அது வரைக்கும் கிடையாது. ஆனால் மேகாலயாவுக்கு உள்ளே போகிறதுக்கு இப்போதைக்கு ஒரு கோவிட் சென்டர் இருக்குது. அந்த கோவிட் சென்டரில் நீங்கள் வந்து கோவிட் டெஸ்ட்டு வச்சுருந்தீங்கன்னா 32 ஹார்ஸ்க்கு 72 ஹார்ஸ்க்குள்ளே அந்த டெஸ்ட்டு வேலிடாக இருந்துச்சுன்னா அவங்க அலோவ் பண்ணுவாங்க. அப்படி இல்லைன்னா அவங்களாவே டெஸ்ட் எடுத்துகிட்டு பக்கத்து ஸ்டேட் லைக் நார்த் ஈஸ்ட் ஸ்டேட்டாக இருந்துன்னா உங்களுக்கு உடனே டெஸ்ட் ரிசல்ட் சொல்லிடுவாங்க. அப்படி இல்லாட்டினா 2 days கிட்ட வெயிட் பண்ணியிருக்கணும். குவாரண்டைனில் ஏதாச்சும் நீங்கள் போகிற ரூம்ஸ் அந்த மாதிரி இதில் ஸ்டே பண்ணி நீங்கள் குவாரண்டைன் பண்ணி அதுக்கப்புறம் தான் அவங்க ரிசல்ட் சொல்லுவாங்க. ஒரு 1.5 day, எனக்குலாம் 1.5 days கிட்ட ஆச்சு. அதுக்கப்புறம் தான் ரிசல்ட் சொன்னாங்க. ஆனால் அது வரைக்கும் அந்த மேகாலயா அந்த உள்ளே விட்டுட்டாங்க அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு ஒரு சின்னதாக ஒரு ஸ்லிப்பு கொடுத்துருவாங்க. அது அப்படியே அந்த இது கிடச்சோன்னு அப்படியே பறந்தாச்சு. ஏன்னா ரோடு வந்து பெஸ்ட்டாக நல்லா இருந்துச்சு. நான் அப்படியே மெதுவாக அப்படியே ஓட்டிக்கிட்டே சைடில் எல்லாம் பார்த்துட்டு அப்படியே ஜாலியாக போயிருந்த ஒரு ரைட். இந்த இதில் வந்து நான் வாய்ஸ் ஓவராக இருக்கட்டும், இல்லாட்டி நான் அங்கே பேசினது எல்லாமே கம்மியாக இருக்கும். இதை மோஸ்ட்லி நீங்கள் எல்லாருமே வந்து ஃபுல்லாக மியூசிக் ஏதாச்சும் நல்ல பேக்ரவுண்ட் மியூசிக் போடலான்னு பார்க்குறேன். ஃபுல் வந்து வீடியோ ஃபுல்லாக எல்லாம் பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் த வீடியோ. வேறு வந்து ஒரே ஒரு விஷயம் மட்டும் சொல்லலாம். மேகாலயா போய் ஓயோ எடுக்கிறதா இருந்தால் முதல்ல ஃபஸ்ட்டே புக் பண்ணிடாதீங்க. ஏன்னா அங்கே ஓயோ வந்து அங்கே போய் நீங்கள் டேரெக்டாக போய் புக் பண்ணுறது தான் பெஸ்ட்டு. இல்லாட்டி ஓயோ உங்களுக்கு கேன்சலேஷன் வந்து 0 rupees தான் வரும். அப்படி ஒரு பெரிய ப்ராப்ளம் இருக்குது. நான் ஓயோவில் ஏற்கனவே ரூம்ஸ் எல்லாம் புக் பண்ணிட்டு பெரிய ப்ராப்ளம் ஆகிப்போச்சு. அங்கே ஓயோவில் போய் நம்ம ரூம் புக் பண்ணிட்டேன் ஏற்கனவே அப்படின்னு சொன்னதுக்கு அவங்க வந்து எனக்கு ஓயோவில் வந்து ப்ராப்பராக எனக்கு காசு தரமாட்டுறாங்க ஹோட்டலுக்கு. ஸோ நீங்கள் வந்து ஓயோவில் நீங்கள் கேன்சல் பண்ணிட்டு நீங்கள் இங்கே புக் பண்ணுங்கள், அப்போ தான் ரூம்ஸ் தருவேன் அப்படி அந்த மாதிரி சொல்லிகிட்ருப்பாங்க. ஸோ அதனால் நீங்கள் டேரெக்டாக அங்கேயே போய் புக் பண்ணிடுங்க. ஓயோவில் புக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் நான் புக் பண்ணிட்டு எனக்கு ரூம் தாங்கன்னா தரவே மாட்டாங்க. அதுவும் இல்லாமல் நீங்கள் அதுக்கப்புறம் நீங்கள் கேன்சல் பண்ணாலும் உங்களுக்கு வந்து அந்த டைமிங் பொறுத்து உங்களுக்கு ஓயோவில் ஒரு ரிடக்ஷன் அமௌண்ட் இருக்கும். எனக்கெலாம் சுத்தமாக 200 ரூபா ரிடக்ஷன் சொன்னாங்க. அதுக்கப்புறம் இந்த 200 ரூபா கூட கிடைக்கல. ஸோ அந்த மாதிரி பெரிய ப்ராப்ளம்லாம் இருக்குது. அதனால் பார்த்து இது பண்ணிடுங்க. இனிமேட்டு வீடியோக்குள்ளே ஃபுல்லும் பார்ப்போம்.
தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோ. கீப் ஆன் சப்போர்ட்டிங் மீ. முடிஞ்சால் ஒரு லைக்கும் சப்ஸ்கிரைப் மறக்காமல் பண்ணிடுங்க. ஒரு ஃபுல் வீடியோ இது பண்ணுறதுக்கு ஏதாச்சும் இடையில மிஸ்டேக்கோ ஏதாச்சும் ஒரு சேஞ்சஸ் இப்படி பண்ணலாம் அப்படி பண்ணலாம் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா இது பண்ணுங்கள். கூகுள் மேப்பை எப்பயுமே கொஞ்சம் ட்ரஸ்ட் பண்ணாதீங்க. ஆஃப்லைனில் இது பண்ணி வச்சுருங்க. இல்லாட்டி லோக்கல் பீப்புள்கிட்ட கேட்டு போகிறது தான் ஒரு பெஸ்ட்டான ஒரு ஆப்ஷன். ஏன்னா நான் இந்த இடம்லாம் வரும்போது மொத்தமாக ரோடே மாறி எங்கேன்னு ஒரு ஐடியாவே இல்லாமல் இருந்தேன். அதனால லோக்கல் பீப்புள்கிட்ட எப்பயுமே இது கரெக்டாக போகிறோமா இல்லைன்னு சொல்லி இடையில 1க்கு 2 தடவை கிராஸ் செக் பண்ணிட்டு அதை ஃபாலோ பண்ணுங்கள். கீப் ட்ராவல். பாய். See you next week.